வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக ரோட்டுக்கடை சுவையில் ஒரு அருமையான சட்னி செய்ய போகிறோங்க. தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு செம ருசியான இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையான காம்பினேஷனுங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியும் கொஞ்சம் ஒரு பூண்டும் எடுத்து வச்சுருவாங்க. பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காய கட்டி சின்ன துண்டு போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே 1.5 டீஸ்பூன் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இதே பேன்லேயே கட் பண்ண வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி 2 இதையும் அப்படியே போட்டுட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே இந்த இஞ்சி, பூண்டு ஒரு பல் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். இந்த போல் வதங்கின பிறகு இறக்க போகிற டயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கழுவிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளியும் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவாங்க. இந்த வறுத்த இந்த கடலைப்பருப்பு மிளகாயோட நம்ம ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிருவோம். இப்போ இந்த சட்னி ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம இந்த சட்னி மேலே ஊற்றிடுவோம். அருமையான ரோட்டுக்கடை ஸ்டைல் சட்னி தயாராகிடுச்சுங்க. இது நல்லா இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செம சுவையான ரோட்டுக்கடை சட்னி ரெடிங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ஈஸியான டேஸ்டி ரெசிபீஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.